வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். சிசிஎஃப் ஆஸ்திரேலியா vs இந்தியா தேர்ட் டெஸ்ட் மேட்ச் அட் கேபா டே 4 நடந்து முடிஞ்சிருச்சு. இந்தியா ஒரு தரமான ஃபைட் பேக் கொடுத்திருக்காங்க மக்களே. சோ மேட்ச் ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் பாலே கேஎல் ராகுல் எட்ஜ் கொடுத்தாரு அண்ட் ஸ்டீவ் ஸ்மித் பழமான கேட்சை விட்டுட்டாரு. சோ இந்தியாக்கு அந்த லக்கு தேவைப்பட்டுச்சு அண்ட் கேஎல் ராகுல் அதுக்கப்புறம் சூப்பர் நாக் விளையாடினாருங்க. 84 ரன்ஸ் செம்ம கிளாசிக்கா இருந்துச்சு. பழமான கேட்சை விட்ட ஸ்மித் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ஒரு கேட்சை எடுத்து அவுட் ஆகிட்டாரு கேஎல் ராகுல். அண்ட் இன்னொரு பக்கம் ரவீந்திர ஜடேஜா வேற லெவல் இன்னிங்ஸ்ங்க. எதுக்காக ரவீந்திர ஜடேஜா இந்த டெஸ்ட் மேட்ச்ல கொண்டு வந்தாங்க, ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டரா கொண்டு வந்தாங்க. அந்த ஒர்த்தை ஆக்சுவலா ஜடேஜா காமிச்சிட்டாரு. க்ரூஷுவல் 77 ரன்ஸ் மக்களே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அண்ட் நல்ல ஃபைட் ஃப்ரம் என்கேஆர் நிதிஷ்குமார் ரெட்டியும் ஒரு 60 பால் 16 ரன்ஸ். அதனால ஜடேஜா ஒரு 50 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் போட முடிஞ்சது. ஜஸ்பிரீத் பும்ராவும் வந்து ஒரு ஃபைட் கொடுத்தாரு. அதை விட முக்கியமா ஆகாஷ்தீப் வந்து ஒரு 27 ரன்ஸ் கேமியோ விளையாடுனாரு பாருங்க. இதெல்லாம் மேஜர் ரீசன் ஃபாலோ ஆன் நம்ம வந்து தடுத்து போனதுக்கு. அண்ட் இன்னும் முக்கியமான விஷயம், கடைசி விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும்போது 39 ரன்ஸ் தேவைப்படுச்சு இந்தியாவுக்கு ஃபாலோ ஆன் தடுக்க. சோ அதெல்லாம் தாண்டி நீ பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இது அருமையான ஒரு ஃபைட். ஆஸ்திரேலியா பாயிண்ட் ஆஃப் வியூல ஏசலூட் இன்ஜுரி வந்து ஒரு மிகப்பெரிய செட் பேக். பேட் கமின்ஸ் உயிரை கொடுத்து போலிங் போட்டாரு, 4 விக்கெட் எடுத்தாரு. பட் ஸ்டில் இந்தியா ஒரு தரமான ஃபைட் பேக் நீ கொடுத்துட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும்.